இஸ்ரேல் ஈரான் போரால் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் போர் நிறுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ள ஈரான் வெற்றி பெறும் வரை போர் தொடரும் என அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலுக்கு மத்தியில் சர்வதேச நாடுகள் முன்வைத்துள்ள போர் நிறுத்த கோரிக்கையை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர், எங்கள் மீதான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்றும், போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை, எதிரிகளை வீழ்த்தும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அமெரிக்க படைகள் ஈரானின் இறையாண்மையை மீறுவதாகவும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அவர் மீண்டும் எச்சரித்துள்ளார். ஈரானின் இந்த பிடிவாதமான நிலைப்பாடு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வளைகுடா பகுதியில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானின் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது மட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்க தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. இருப்பினும் இரு தரப்பினரும் தங்களது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.